ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் நம்ம இருக்கிற லாஸ்ட் டே, அதாவது தேர்டு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே விலாக் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் தேர்டு டே எங்கே போயிருந்தோன்னா வனத்திருப்பதி கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அது திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் ட்ரெயினில் தான் போயிருந்தோம். ஒரு 7 o'clock எங்களுக்கு ட்ரெயின் இருந்துச்சு. ½ an hourல ட்ரெயின் அங்கே கச்சனா வினைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங்கில் நாங்கள் இறங்கிட்டோம். அங்கேருந்து ஒரு 10 minutes தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோவில் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனதுனால எங்களுக்கு அது ஒரே காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது. யாருமே அங்கே இல்லை, வழி கேட்குறதுக்கு கூட ஒருத்தருமே இல்லை. சரி, நாங்களாகவே மேப் போட்டுட்டு தான் போயிருந்தோம். இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே டவுட்டு கேட்டுகிட்டே போயிட்டே இருந்தோம். ஆனால் 10 நிமிஷத்துலேயே எங்களுக்கு கோவில் அங்கே இருக்குது அப்படின்றது மேப்பில் காட்டுனுச்சு. சரி, கொஞ்சம் தூரம் தான் நடந்துட்டு இருந்தோம். டக்குன்னு அது இருக்கு பாருங்கள், அந்த கோவில் தான். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, ஒரு 10 minutesல நாங்கள் நடந்து இங்கே வந்துட்டோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் வட்டத்தை சேர்ந்த புன்னை நகர்ன்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி திருப்பதியில் இருக்கிற ஏழுமலையான் சிலை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கோவிலையும் சிலையை வடிவமைச்சிருக்காங்க. திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிற நிறைய பேர் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. யாராவது இந்த கோவில் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. ஹோட்டல் சரவணபவன் நிர்வாகத்துக்கு சொந்தமானது தான் இந்த திருப்பதி கோவில். இந்த கோவிலுக்கு வரத்துக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இந்த கோவில் காட்டுக்குள்ளே இருக்குது, இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா ஒன்று காரில் போகணும், இல்லை ஆட்டோவில் போகணும், பஸ் வசதிலாம் கிடையாது, ரொம்ப லேட் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, ட்ரெயினில் நாங்கள் 7 o'clock ஏறினோம், 7:30க்கெலாம் வந்துட்டோம். ஆனால் திருப்பி ரிட்டனுக்கு ட்ரெயின் எங்களுக்கு 10 o'clock தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களே பயந்துட்டோம், ஒருவேளை நம்மளும் ஆட்டோவில் இல்லை காரில் போயிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே ஒரு பஸ் விட்டுருந்தாங்க. நிறைய பஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் பஸ்ஸில் வரும்போது நமக்கு 1 hour ஆகுது. திருச்செந்தூர் நமக்கு வந்து சேர்கிறதுக்கு 1 hour ஆகுது. மற்றபடி எங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல, ஒரு 10 minutesல எங்களுக்கு பஸ்ஸு கிடச்சிருச்சு. நாங்களும் அதிலே ஏறி வந்துட்டோம். இதில் கோவில் ஓப்பன் பண்ணுற டைமு, க்ளோஸ் பண்ணுற டைம்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். நாங்கள் புதன்கிழமை காலையில் கோவிலுக்கு போயிருந்தோம். கூட்டம்லாம் இல்லை, யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்திருந்தோம். மற்றபடி சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கே கோவிலில் திருப்பதியில் எப்படி லட்டு பிரசாதமாக கொடுக்குறாங்களோ அது மாதிரி இங்கேயும் லட்டு பிரசாதமாக வச்சுருக்காங்க. நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும், ஃப்ரீயெல்லாம் கொடுக்கறதில்ல. நாங்கள் லட்டு மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வந்துட்டோம். சாமியும் திருப்தியாக பார்த்தாச்சு. பார்த்துட்டு வெளியில் வரும்போது எங்களுக்கு பஸ்ஸு இருந்துச்சு. நாங்கள் ஏறி திருப்பி நாங்கள் எங்களோட ரூமுக்கே வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். வந்து பார்த்தா பயங்கர கூட்டம். அன்றைக்கு மறுநாள் எலெக்ஷன்றதுனால நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலேயே என்னமோ தெரில, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஃப்ரீ தரிசனத்துலேயும் கூட்டம் இருந்துச்சு, 100 rupees டோக்கன்லேயும் பயங்கர கூட்டம் இருந்துச்சு. இந்த கூட்டத்தை பார்த்தா நம்ம அதுக்கு ஈவினிங் ஆகிடும் போல இருக்குது நம்ம சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கல. ஏன்னா நாங்கள் ரிட்டன் சென்னைக்கு வரதுக்கு ஈவினிங் டிக்கெட் போட்டாச்சு. அதனால நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. 3 days ஜாலியாக எப்படி போணுச்சுன்னே தெரில, கடகடன்னு போயிடுச்சு. முருகருக்கு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டாச்சு. திருப்பி ரிட்டன் எப்படி வருவோம் அப்படிங்கிறது தெரில. எங்கள் வந்ததுக்கு திருப்தியாக சாமியை பார்க்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூருக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிவிட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பி வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.